மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. மீனராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் பெறணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மீனராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கமுங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, நல்லா பேசுறவன் யாரும் நல்லவன் இல்லை, நல்லவன் யாரும் கெட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை வாழக்கூடிய மீனராசிக்காரங்களே, இந்த வீடியோ பதிவு மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பலன் அப்படின்னு பொதுவாக பார்க்காம இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகுது, திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்காரங்களே அப்படின்னு போட்டிருக்குங்க. இப்போ மீனம் யோசிக்கும். ஏன்னா எப்பவுமே யாரை பற்றின ஒரு கண்ணோட்டத்தையும் கொஞ்சம் தெளிவாகவே வைக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்கங்க. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தோணும், சரி எனக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நடக்க போகுதுன்னு நான் நம்புறேன், அதுக்கு சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்லு, அதுக்கப்புறம் நான் விரிவா ஒரு விளக்கம் கேட்குறேன், அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களை சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ சுருக்கமான விளக்கத்தோட நான் ஆரம்பிக்கிறேங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குதுங்க. இப்ப உடனே மீனம் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஒரு வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றியை அடையிறதுக்கு ஒரு தடையும் நிற்காதுங்க. வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. புதுசா நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சாதகமா இருக்க போகுதுங்க. நீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்புவதை மட்டும் தவிர்ப்பது சிறப்புங்க. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பி நிறைய இடங்கள்ல ஏமாந்தீங்க. மீன் தூண்டில்ல மாட்டாத மாதிரியே இருக்கும், ஆனா டக்குன்னு மாட்டிடுங்க. இதுதான் இவங்களுக்கான மீனராசிக்கான ஒரு சூட்சமமான விஷயம்னே சொல்லலாமுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவா இருப்பாங்க, அப்படியே ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிருவீங்க. இதனால நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க, நிறைய சொத்து பத்துக்களை இழந்திருப்பீங்க, பண விஷயத்துல தாறுமாறா ஏமாந்திருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உசிரையும் கொடுப்பாங்கங்க. ஆனா இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆளா கூட, அதாவது இவங்க நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஒருத்தர் கூட இல்லைங்கிறது தான் நான் குறிப்பிட்டு சொல்றேங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பா மேற்கொள்ள போறீங்க. அந்த பயணங்கிறது இனிமையாகவும் இருக்க போகுதுங்க, லாபகரமாகவும் இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுங்க. காதல் உறவுல அன்பு அதிகரிக்குமுங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று நிறைய சந்தோஷமான விஷயங்களை தக்க வச்சுக்க போறீங்க. குடும்பமே மகிழ்ச்சியில திளைக்க போறீங்க. ஆக மொத்தத்துல இப்ப மீனராசிக்காரங்க யோசிப்பீங்க, அப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க.
ஒரு கொஸ்டின் மார்க் கூட. ஆமாங்க, இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு செம்மையான ஒரு வாழ்க்கைய கொண்டிருக்க போகுதுங்க. எப்படிங்க இந்த மாதம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 3 மாதத்திற்கு அடித்தளமா இருக்க போகுது. மாடி மேல மாடி கட்டி மீனராசிக்காரங்க வாழ போறீங்க. உங்களுடைய கற்பனை கோட்டைகள் அப்படியே அடுத்தடுத்து உயரப் போகுதுங்க. உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. நினைச்சத நினைச்ச மாதிரி உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. நீங்க அந்த நிலாவே வேணாம்னு நினைச்சீங்கனாலும் சரி, இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் ஊட்டுறதற்கு சொல்லக்கூடிய அந்த கதை கூட நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படியா, நிலாவை நினைச்சா நிஜமா எனக்கு அது கைக்கு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? நான் அப்படி சொல்லலைங்க. நிலா கிட்ட எப்படி ஒரு குளுமை, ஒரு வெளிச்சம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? அது உங்க கைக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த சொல்லோடைய கருத்துங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்கு விரிவான விளக்கத்தை நம்ம சொல்லிட்டோம்னா மீன ராசிக்காரங்க துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள், கிரக மாற்றம் இதை பொறுத்து பலன் சொல்லலாம்ங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் பொதுவா நம்ம மீன ராசின்னு சொல்லுவோம்ங்க. உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் பார்த்தோம்னா இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலும், பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், லாபஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சனி பகவானும், மேலும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. இதை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பலன்கள் மீனராசிக்கு தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எப்படிங்க இவங்களுடைய குணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில சொல்லிட்டாங்க. தனக்குன்னு உழைக்க மாட்டாங்க. தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தனக்குன்னு சுயநலமற்ற மீனராசிக்காரங்க நீங்க. யார் சொல்லையும் நிபந்தனை செய்ய மாட்டீங்க. எப்படின்னா, யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட மாட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க. நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாகுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதங்கள்லையும் சாதகமான பலன்களையும், வசதிகளையும், வாய்ப்புகளையும் உண்டாக்க போறாருங்க. உங்களை விட்டு விலகி போனது, நீங்க தேடி தேடி போனது தானாகவே உங்க கைக்கு வந்து சேருங்க. அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிக்க போறீங்க. மனசுல இருக்கக்கூடிய தைரியம் கூடுங்க, மதிப்பு கூடுங்க. அப்படியே மீனராசியுடைய பலன்களை படிக்கிறப்போ நமக்கே ஒரு உத்வேகம் இருக்கு, ஒரு உற்சாகம் பிறக்குதுங்க. தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. இவன் தாண்டா வியாபாரி, சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துட்டான், அப்படி ஒரு பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து உச்சகட்டத்துக்கு போக போகுதுங்க. முக்கியமா உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கு சிறப்பா பணிபுரிந்து பாராட்டுக்களை பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சலுகைகளும் கிடைக்க போகுதுங்க. பணிகள்ல பாராட்டுகள் கிடைக்குமுங்க. முக்கியமா குடும்பத்தை நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுதுங்க. பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம்ங்க. இது பெண்களுக்கு நீண்ட நாட்களா செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்துல செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போறீங்க. முக்கியமா உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு போட்டிகள் நீங்குமுங்க. உங்களுக்கு பக்கபலமா ஒருவரது உதவி கிடைக்குமுங்க. முக்கிய பொறுப்புகள்ல இருக்க உங்களுடைய ஆதரவு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சால எல்லாமே ஆதாயமான பலனை கொடுக்க போகுதுங்க.
பணவரத்து கூடுமுங்க, காரிய தடைகள் நீங்குமுங்க, செல்வம் சேருமுங்க, செல்வாக்கு உயருமுங்க. எப்படிங்க மீனராசியோட பலன்களை படிக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி உற்சாகம் பிறக்குது இல்லையா? முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட உங்க கண்ணீர் வெளியே தெரியாமலே இருந்திருக்குங்க இல்லையா? இந்த காலகட்டத்துல மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு மீனராசிக்காரங்க போக போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரப் போகுதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க. எதை செஞ்சாலும் சரிங்க, யோசிச்சு பேசுங்க. அப்படி யோசிக்காம பேசிட்டீங்க அப்படின்னா அது வீண் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாமுங்க. கவனமா இருங்க. வழக்கத்தை விட செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்தது ஏப்ரல் மாதத்துடைய மீன ராசியின் பொது பலன்கள்ங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் கிடைக்குமுங்க. அதன் அடிப்படையில மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் எதையுமே முன்னதாக அறிந்து செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சாதகமாகவே இல்லை அப்படின்னாலும் சரி, அவருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிக்குங்க. திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே செய்து முடிக்க போறீங்க. பணியாளர்களுக்கு மற்றவர்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது சப்தம பாக்கியஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால மனசுல இருந்த சங்கடங்கள் நீங்குங்க. குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் விலகி மகிழ்ச்சி உண்டாகுமுங்க. நட்புகளாலேயும் நன்மைகள் உண்டாகுமுங்க. கூட்டு தொழில லாபம் தோன்றுமுங்க. பெரிய அளவுல முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையா அப்படின்னு நினைச்ச நிலை மாறுங்க. அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. வரவேண்டிய பதவி உயர்வு கைக்கு வருமுங்க. இடமாற்றம் கிடைக்குங்க. வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லைன்ற அப்படிங்கிற ஒரு நிலை மாறப்போகுதுங்க. தெய்வம் உங்களுக்கு துணையா நிக்க போகுதுங்க. ஒரு சிலர் தெய்வத்துக்கு கண்ணே இல்லையா, அந்த தெய்வம் என்னை கண் திறந்து பார்க்காதான்னு நினைச்சிங்க இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுதுங்க. குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க. கோயில் வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட போய் நிறைவேற்ற போறீங்க. ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க மனசுல புதிய உற்சாகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்குங்க. கடன்கள் அடையுங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படுமுங்க. அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே விலகி போக போகுதுங்க. விவசாயிகளுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகுமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் கவனம் எங்கும் கவனம்ங்க. அதுவே பரிகாரம்னு பார்த்தா நவகிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 12ஆம் தேதிங்க. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நாள்ல சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. வாழ்க்கையில உயரணும்னு நினைச்சா மெல்ல மெல்ல தான் உயர முடியும். தடால் அடியா ஒரே நேரத்துல உயர்ந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா அது நமக்கு நிலைக்காதுங்க. அது தெரிஞ்சு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குதுங்க. உங்களுடைய ராசியில 6ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. உடல்நிலையில
முன்னேற்றம் ஏற்படுமுங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க. மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. தொழில்ல போட்டியாளர்களுடைய பலம் அவங்களுக்கு இல்லாம போகுங்க. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் உண்டுங்க. உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனோடு செவ்வாய் பகவான் இணையர்ந்திருக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக்குறாருங்க. செவ்வாய் பகவான் நிறைவேறாமல் போன வேலை கூட கரெக்டா நடக்க போகுதுங்க. கடகடன்னு நடக்க போகுதுங்க. மேலும் குரு பகவானுடைய பார்வையினால உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட தானா வந்து சேருவாங்க. திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. மறுமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கூட விருப்பப்பட்ட துணை அமையுங்க. தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருமுங்க. பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உண்டாகுமுங்க. சுக்கிரனால சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுமுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் காணாம போகுங்க. இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும்ங்க. அடுத்ததா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமுங்க. வெளிநாடு செல்லணும்னு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது சாதகமாய் இருக்குமுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருமுங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம், எதிலும் கவனமுங்க. இதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிங்க. இந்த நாளை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிர தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. அடுத்ததா ரேவதி நட்சத்திரக்காரங்களே, இலகியம் மனம் கொண்ட இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் மாதத்துடைய முற்பகையில உங்களுக்கு மன ரீதியா சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானம் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை அது ஒரு விதத்திலும் பாதிக்காதுங்க. உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே தான் இருக்க போறீங்க. முக்கியமா செல்வாக்க அதிகரிக்க போறீங்க. வசதி வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேருங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்குமுங்க. குருவினுடைய பார்வையினால திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவிலேயே திருமண வரன் அமையுமுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவும் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குமுங்க. நண்பர்களாலையும் அனுகூலம் ஆதாயம் ஏற்பட போகுதுங்க. தெய்வ அருள் உங்களுக்கு பக்கபலமாய் இருக்குதுங்க. எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாக போகுதுங்க. நண்பர்களாலையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுமுங்க. ஒரு சிலருக்கு மறுமணத்திற்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருமுங்க. செலவுகள் கட்டுக்குள்ள வருமுங்க. காணாம போன பொருள் கூட திரும்பி உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பண நெருக்கடிகள் விலகுமுங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயரப்போகுதுங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருமுங்க. ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால நினைச்சது நினைச்சபடியே நடக்குமுங்க. மேலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்க மனசுல தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாங்க. முக்கியமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் மாட்டிக்கிட்டு, அதாவது அவங்களுடைய சூழ்ச்சி வலையில மாட்டி சில சிக்கல்களை அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா பழகுவது நல்லதுங்க. நட்பா இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரியான ஒரு உறவா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, எல்லா விதங்கள்லையும் எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருங்க. இந்த நட்சத்திரம் வெற்றி பெறுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. அதுவும் அதிர்ஷ்டமான நாள்னா ஏப்ரல் 14ஆம் தேதிங்க. அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்குமுங்க.
பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சொக்கநாதரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்தது செப்டம்பர் மாதத்தின் மீன ராசிக்கான பொது பலன்கள்ங்க. நட்சத்திர பலன்கள், நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் பார்த்தாச்சு. இப்ப இன்னும் கூடுதலா பொதுவான மீன ராசிக்கான பரிகார பலன்களை சொல்லலாங்களா? உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க. பரிகாரம்னா மீனராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும. முக்கியமா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தவறாம பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா வளர்பிறை எடுத்துக்கிட்டா திங்கள் வியாழன்க, தேய்பிறை எடுத்துக்கிட்டா வெள்ளி திங்கள்ங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா 27, 28ங்க. இந்த நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சிக்குடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாமுங்க. ஆக மொத்தத்துல மீன ராசிக்கு பொதுவா பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. நட்சத்திர பலன்களை வச்சு பார்க்குறப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குதுங்க. அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்க. மற்றபடி பார்த்தோம்னா எல்லா விதங்களிலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரங்களே, நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மீனராசிக்கு நல்ல நாளாகவே அமையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வைக்கிறேங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.